அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நம்ம அடுத்த பதிவாக இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை எவ்வாறு வகுக்கப்பட்டது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம பல்வேறு விஷயங்களில் சுதந்திர இந்தியா அதில் நடந்த பல்வேறு விஷயங்களை பற்றி அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இந்திய வெளியுறவு கொள்கை. சுதந்திர இந்தியாவோட வெளியுறவு கொள்கைக்கான அடிப்படை கோட்பாடுகள் வந்து சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் நாம் ஏற்பாடு செய்யலை. இந்தியா விடுதலை அடைவதற்கு குறைந்தது 30 ஆண்டுகளுக்கு முன்பே இது உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம். இந்த கோட்பாடு வந்து எப்படின்னா, நாம் பட்ட கஷ்டத்தின் அடிப்படையில், விடுதலை போராட்டத்தின் போது நாம் பெற்ற கஷ்டத்தின் அடிப்படையில் இது இணைஞ்சது படிப்படியாக வளர்ச்சியுற்றது என்று சொல்லலாம். காலனியம் எந்த வடிவில் வந்தாலும் அதை எதிர்ப்பது என்பதே இந்த கோட்பாட்டோட அடிநாதம். ஜவஹர்லால் நேரு தான் இந்திய வெளியுறவு கொள்கையை வகுத்த முதன்மையான ஒரு சிற்பி. ஜவஹர்லால் நேரு அன்றைக்கு இணைஞ்சிருந்தார். சுதந்திர போராட்டத்தின் போதே நமக்கு நிகழ்ந்த பல்வேறு சம்பவங்களின் அடிப்படையாக வச்சு அவர் இணைஞ்சிக்கிட்டு இருந்தார். இந்திய வெளியுறவு கொள்கையை ஒரு வடிவமைச்சுக்கிட்டே வந்தார். அப்போ இந்திய வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கோட்பாடுகள் என்ன? ஒன்று, காலனிய எதிர்ப்பு, அதாவது ஏகாதிபத்திய எதிர்ப்பு அல்லதுன்னு போட்டிருக்காங்க நமக்கு. அதாவது அது ஏகாதிபத்திய எதிர்ப்பு, ஒரு அரசாட்சியின் கீழ் எல்லா நாடுகளும் போய் அடிமையாக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ரெண்டாவது என்னென்னா, இன ஒதுக்கலை எதிர்த்தல். இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு இனங்கள் இருக்குது. ஒரு இனம் உயர்ந்தது மற்றொரு இனம் தாழ்ந்தது என்று ஒரு நிலையை உருவாக்கக்கூடாது. இன்றைக்கும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலே சில சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, விரும்பத்தகாத சம்பவங்கள். அதை கூடாதுன்னு நாம் நினச்சோம். அது மாதிரி இனவெறி, அதைத்தான் நான் இப்போ சமீபத்தில் சொன்னேன். அடுத்து வந்து வல்லரசு நாடுகளோட அணி சேராமை. அன்றைக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா, வல்லரசு நாடுகளாக சில நாடுகளை நாம் வரையறுத்தோம். அந்த நாடுகளோட நாம் அணி சேரக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தோம். அது மாதிரி ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். காரணம், உலக நாடுகளுக்கு அடிமையாக இருந்த நாடுகளே நம்ம 2 கண்டத்தில் உள்ள நாடுகள் தான். அடுத்தது, பிற நாடுகளை ஆக்கிரமிக்காமல் இருத்தல். நமக்கு நிகழ்ந்த நிகழ்வு பிறருக்கு ஏற்படாமல் பார்த்துக்கிறது. அடுத்தது, பிற நாட்டுகளுடைய உள்நாட்டு நிகழ்வுகளில் எந்த காரணத்துக்கும் தலையிடாமல் இருத்தல். இப்போ இந்தியாவோட உள்நாட்டு விவரங்களில் தலையிட்ட ஒரு 2 நாடுகள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது நம்மளுடைய வரலாறை பற்றி நன்கு கவனித்து கொண்டு போவர்களுக்கு புரியும். ஆக அடுத்தது, ஒரு நாடு மற்றொரு நாட்டின் இறையாண்மை மற்றும் நிலைய எல்லையை நாம் மதிக்கணும். அது மாதிரி உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்து. இன்றைக்கு இந்தியா அதுக்கு முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பல்வேறு உலக அமைதிக்கான நடவடிக்கையை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த நாட்டு மேலும் ஏகாதிபத்தியத்தை செலுத்த விடாத அளவுக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நாடுகளுக்கிடையிலான அமைதியை நிலைநிறுத்துவதில் வெற்றிடம் எந்த காரணத்தை கொண்டு ஏற்படக்கூடாது. அந்த இரு நாடுகளுக்கும் சமநீதி ஏற்பட வேண்டும் என்பதை நாம் உறுதியாக பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். ஆக 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம், இன்றைக்கு ரஷ்யா என்று மாறிடுச்சு, அது பல்வேறு நாடுகளாக சிதறுண்டு போச்சு. இந்த 2 வல்லரசுக்கிடையே அன்றைக்கு என்ன நடந்தது? ஒரு பெரிய யுத்தம், மறைமுக யுத்தம். எப்படி? கம்யூனிஸ்ட் நாடுகள் சோவியத் ரஷ்யா வசமும், ஜனநாயக நாடுகள் அமெரிக்கா வசமும் இணைஞ்சிருச்சு, தனியாக அணிவகுத்து நின்னாங்க. அப்போ இப்படி ஒரு நிகழ்ந்த அந்த பனிப்போரின் காரணமாக இந்திய வெளியுறவு கொள்கைக்கு ஏற்பட்ட அந்த சிக்கலுக்கு இந்தியா இணைஞ்சது தன்னுடைய அணிசேரா கொள்கை மூலம் தீர்வு கண்டது. 2 பக்கம் சேரலை. நாம் இணைஞ்சோம். ஜனநாயக நாடுகள் நாம் ஏன் ஒரு பக்கம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிக்கிட்டோம். நாமளாக தனியாக எந்த நாட்டோடும் சேராமல் தனியாக ஒரு குரூப்பாக நின்னோம். அந்த அணிசேரா கொள்கையின் விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னால், விடுதலைக்கு பின்னால் இந்தியா சீனாவோடு கொண்டு வந்த உறவு குறித்து கண்டிப்பாக பார்க்கணும். காரணம், இதுவரை சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவை அதாவது இந்தியாவிற்கு மிக நெருங்கிய நண்பனாக பார்க்கப்பட்ட சீனாவால் நாம் எவ்வளவு துயரங்களை அடைந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை முற்றிலும் மாறி போயிருக்கிறது. அதனால் அந்த என்ன நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்தியா விடுதலை பெற்ற 2 ஆண்டுகளுக்கு பின்னாலே 1949 சீனா வந்து என்ன செய்யுது? ஜப்பானிய காலனி விரிவாக்கத்திலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறது. இந்தியா வந்து என்ன செய்யுது? சீனாவோட நீண்ட எல்லையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ நேரு வந்து சீனாவுக்கான நட்புறவுக்கு என்ன செய்கிறாரு? அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். சீனா மக்கள் குடியரசை 1950 ஜனவரி 1 முதலாக
அங்கீகரித்த நாடே எதுதான்? இந்தியாதான். ஆக காலனி ஆதிக்கத்தால் பெற்ற துன்பம், அதன் காரணமாக நாம் பெற்ற கஷ்டம் என்னென்னது? வறுமை மற்றும் பின்தங்கிய வளர்ச்சி ஆகிய அனுபவ ஒற்றுமையின் காரணமாக இந்தியாவும் சீனாவும் இணைஞ்சோம் கைகோர்த்து உலகில் ஆசியாவுக்கு ஒரு இடத்தை நிலைநிறுத்த முடியும் என்று அன்றைக்கு சீனா, அதான் நேரு கருதினார். உண்மையிலே அன்றைக்கு சீனா அதை செய்திருந்தால் இன்றைக்கு அது நடந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன செய்யலை, நம்மளோடு இணக்கமாக ஒரு காலமும் செல்லலை. அடுத்து என்ன நடந்தது? ஐநா பாதுகாப்பு அவை என்ன செய்யுது? ஏற்படுத்தப்படுது. அதில் 4 நாடுகள் மட்டுமே, இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் மட்டுமே இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சீனாவையும் உறுப்பினராக ஏற்க வேண்டும் என்று நம்முடைய முதல் பிரதமராகிய நேரு என்ன செய்கிறார்? வலியுறுத்துறாரு. ஆனால் 1950 சீனா என்ன செய்யுது? நமக்கு காட்டிய நன்றி என்ன தெரியுமா? அருகாமையில் இருந்த திபெத்தை ஆக்கிரமிக்குது. அப்போ இது இந்தியாவுக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. இந்தியாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக சீனா நடந்து கொள்ளவில்லை என இந்தியா கருதுனது. 1954 இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தம் என்ன செய்யுது? வேறு வழி இல்லை, சீனாவுக்கு திபெத் மீது இருந்தான உரிமையை அங்கீகரிக்கும். நாம் அதாவது அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? தன்னாட்சி அதிகாரம் என்ற ஒரு பேரில் அதிகாரத்தை கொடுத்து நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் என்ன செஞ்சோம்? அவங்களுடைய உரிமையை அங்கீகரித்தோம். அதோட இந்திய சீன உறவுக்கான கோட்பாடுகளாக பஞ்சசீல கொள்கையை வகுக்கிறோம். பஞ்சம் என்றால் அதாவது பஞ்ச என்றால் 5. இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று அவற்றின் நில எல்லை மற்றும் இறையாண்மை மதித்து நடக்கணும். அது மாதிரி 2 நாடுகளும் ஒன்றை ஒன்று ஆக்கிரமிக்காமல் இருக்க வேண்டும். அது மாதிரி இது முக்கியமான 2 மார்க்களை கவனமாக இருக்கணும். ஒரு நாடு மற்றொரு நாட்டின் உள் நிகழ்வுகளில் தலையிடாமல் இருக்க வேண்டும். இரு நாடுகளுக்கு இடையிலான சமத்துவம் மற்றும் ஒன்றுக்கொன்று பயனடைவதற்கான கூட்டுறவை நாம் ஏற்படுத்த வேண்டும். அடுத்தது சமாதான சகவாழ்வு. 2 நாடும் எந்த காரணத்துக்கும் சண்டையிடக்கூடாது, எல்லாரும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு ஒப்பந்தத்தை பஞ்சசீல கொள்கையை வகுத்து 2 நாடு தலைவர்களும் அதில் கையெழுத்து போடுறாங்க. ஏப்ரல் 1955 நடைபெற்ற பாண்டுங் மாநாட்டில் சீனாவையும் அந்த தலைவரான சூயன் லாயையும் முன்னிலைப்படுத்துறதுக்கு நேரு என்ன செய்கிறார்? சிறப்பான முயற்சி எடுக்கார். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறோம்? நம்ம அவங்கள ரொம்ப நம்புகிறோம். அவங்கள என்ன செய்கிறோம்? முன்னிலைப்படுத்தி அவங்கள நல்லபடியாக நம்மளோடு கொண்டு செல்லணும்னு நம்ம ரொம்ப தலைவர்கள் முயற்சி பண்ணாங்க. ஆனால் 1959 சீன அரசாங்கம் இணைஞ்சது. அங்கே உள்ள பௌத்தர்களின் கிளர்ச்சி என்ன செய்யுது? ஒடுக்குது. அப்போ பௌத்தர்களின் தலைவரான தலாய்லாமா இணைகிறார். ஆயிரக்கணக்கான அகதிகளோடு அன்றிலிருந்து இன்று வரை எங்கே இருக்கார்? இந்தியாவில்தான் தஞ்சம் புகுந்திருக்காரு. ஆக இந்தியா தலாய்லாமாவுக்கு தஞ்சம் வழங்குவது சீனாவுக்கு வருத்தத்தை கொடுக்குது. ஒரு அகதி என்று வரும்பொழுது, அதாவது ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது ஆதரவு தெரிவிப்பதை கூட சீனாவுக்கு வருத்தம் அடைஞ்சுன்னா அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அதைத்தான் நாம் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு பின்னால் அக்டோபர் 1959 லடாக்கில் இருந்த கொங்காய் கணவாயில் காவலில் இருந்த இந்திய படை மீது சீனா நயவஞ்சகமாக இன்று நடத்தியது போன்று அன்றும் தாக்குதல் நடத்தியது. இதில் 5 இந்திய காவலர்கள் கொல்லப்பட்டனர். 12 பேர் கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டாங்க. பலகட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடக்கு, அதிகாரிகள் லெவலில், அமைச்சர்கள் லெவலில். முடிவில் நம்மளுடைய பிரதமர் அந்த நாட்டு அதிபரும் என்ன செய்கிறாங்க? நேரு மற்றும் சூயன் லாய் முதற்கொண்டு இணைகிறாங்க, பேச்சுவார்த்தை நடக்கு. ஆனால் உறவில் போதுமான முன்னேற்றம் ஏற்படல. இதுதான் நேரு, இடது பக்கம் இருக்கிறவர், வலப்பக்கம் இருக்கிறவர் சூயன் லாய். அப்போ 1962 கடைசியில் என்ன ஆகுது? இந்திய சீன போரே ஏற்படுது. 1962 செப்டம்பர் 8 சீன படைகள் என்ன செய்யுது? தக்லா மலைப்பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்க. இதன் விளைவாக இந்தியா சீனாவோடு இணைந்து ஆசிய மண்டலத்தை ஒரு பெரிய வளர்ச்சி மிக்க வலிமை மிக்க ஒரு மண்டலமாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த கனவே நம்மளுடைய கனவு தகர்ந்து போகுது. ஏனால் இந்திய சுயமரியாதைக்கு ஏற்பட்ட களங்கத்தை நாம் வேற ஒரு வழியில் துடைச்சோம். எப்படி? பாகிஸ்தான் ஆதரவு நாடு தான், அதாவது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு இருந்த நாடு தான் பங்களாதேஷ். அந்த பங்களாதேஷ் என்ன இது? சுதந்திரம் என்ற பேரில் கோரிக்கை எழுப்புது. அப்போ பாகிஸ்தான் அமெரிக்கா மற்றும் சீனாவோட ஒத்துழைப்போடு என்ன செய்யுது? பாகிஸ்தான் போரிடுது நம்மோட. ஆனால் நாம் இணைஞ்சோம் அந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக. நாம் இணைஞ்சோம் பாகிஸ்தானை தோற்கடித்து அந்த தனிப்பகுதியாக அதை வங்கதேசம் என்று இணைஞ்சிட்டோம். நாம் தனி நாடாக்கி விட்டுட்டோம். அப்போ இந்தியாவோட சுய கௌரவம் இங்கே நிலைநிறுத்தப்பட்டது. ஆனால் பாகிஸ்தான் நம் மீது ஒரு தீராத வன்மத்தை அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வருது. ஆக
உலகுக்கான இந்தியாவின் பங்களிப்பு இந்திய சீன உறவு மற்றும் பஞ்சசீல கொள்கையோடு மட்டும் நிறைவடையலை. நாம் இன்னும் பல நடவடிக்கைகள் எடுத்தோம். வல்லரசு நாடுகளுடன் கூட்டு சேராத அந்த அணி சேராமை என்ற கருத்தாக்கம் வலுப்பெறவும் பாண்டுங் மாநாடு உதவுச்சு. மார்ச் 1947 டெல்லியில் நேரு ஏற்பாடு செய்த ஆசிய உறவுக்கான மாநாட்டில் நம்முடைய ஆசிய நாடுகளில் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்துக்கிட்டுச்சு. ஆசிய நாடுகளின் விடுதலை மற்றும் உலகில் ஆசியாவோட நிலையை உறுதி செய்தல் என்பதே மாநாட்டின் மைய கருத்து. ஆக இந்தியா இத்தகைய மாநாடு மீண்டும் ஒரு முறை டிசம்பர் 1948 இந்தோனேசியாவில் மறுகாலனி ஆதிக்கத்திற்கு உட்படுத்த விரும்பிய டச்சுக்காரர்களுக்கு பதில் கூறும் வகையில் நடத்தப்பட்டது. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நாட்டை மீண்டும் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அதை நம்ம தடுத்துட்டு பாட்டினோம். ஆக காலனி ஆதிக்க நீக்க முயற்சிகள் 1954 கொழும்பில் நடைபெற்ற ஆசிய தலைவர்கள் மாநாட்டில் மேலும் முன்னெடுத்து செல்லப்பட்டது. இந்த முயற்சிகளின் விளைவாக முத்தாய்ப்பாக 1955 இந்தோனேசிய நாட்டின் நடந்த அந்த பாண்டுங் நகரில் ஆப்பிரிக்க ஆசிய மாநாடுகளின் நாடுகளோட மாநாடு நடைபெற்றது. சில ஆண்டுகளுக்கு பின்னால் பெல்கிரேட் நகர், பெல்ஜியம் தலைநகர் பெல்கிரேட் நகரில் இரு நாடுகள் கூடி அணிசேரா இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கான அடித்தளத்தை பாண்டுங் மாநாடு என்ன செஞ்சு ஏற்படுத்தி கொடுத்தது. சுதந்திர இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பியான ஜவஹர்லால் நேரு, எகிப்து அதிபர் நாசர் மற்றும் யூகோஸ்லாவியாவின் டிட்டோ ஆகியோருடன் இணைந்து 1961 அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கான அழைப்பை இவர் விடுத்தார். அணிசேராமையின் முக்கியத்துவம் மற்றும் உலகத்திற்கு அதன் தேவை குறித்து நேரு பின்வருமாறு குறிப்பிட்டார். அதாவது பாசிசம், காலனித்துவம், இனவாதம் அல்லது அணுகுண்டு, ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறை போன்ற அனைத்து தீய சக்திகளையும் பொறுத்தவரையில் நாம் மிகவும் உறுதியாகவும் ஐயத்துக்கு இடமின்றி அவற்றை எதிர்த்து நிற்கிறோம். அது மாதிரி பனிப்போர் மற்றும் அது தொடர்பான இராணுவ ஒப்பந்தங்களிலிருந்து மட்டும் நாம் விலகி நிற்கிறோம். ஆசிய மற்றும் ஆப்பிரிக்காவின் புதிய நாடுகளை தங்களது பனிப்போர் எந்திரத்துக்குள் கட்டாயப்படுத்தி தள்ளக்கூடிய அந்த முயற்சிகளை நாம் என்ன செய்கிறோம், எதிர்க்கிறோம். ஒன்று ரஷ்யா பக்கமோ அல்லது அமெரிக்கா பக்கமோ சேர சொல்லி கட்டாயப்படுத்துறதை நம்ம எதிர்த்தோம். இல்லையெனில் நாம் தவறென கருதும் அல்லது உலகத்துக்கோ நமக்கு தீங்கிழைக்கு எந்த ஒரு வளர்ச்சியையும் கண்டனம் செய்யலாம். அதற்கான சந்தர்ப்பம் எழும்போதெல்லாம் நாம் அந்த சுதந்திரத்தை என்ன செய்வோம், பயன்படுத்துவோம் என்று நேரு இணைஞ்சார், தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த பாண்டுங் பேரறிக்கை என்பது ஒரு முக்கியமான பகுதி. இது 5 மதிப்பெண் வினாக்களாக கேட்கப்படலாம். இதை குறித்து நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.